தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களை பத்தின ஸ்பெஷலான அப்டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல மறைந்த நகைச்சுவை நடிகரான மனோபாலா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இவரை பத்தி பார்க்கணும்னா இவர் ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவை நடிகர். குணச்சித்திர வேடத்திலையும் நடிச்சிருக்காரு. ஒரு சில திரைப்படத்துல காமெடியா நடிச்சு வில்லனாவும் மாறி வில்லன் மாதிரியும் நடிச்சிருக்காரு. சோ இப்படி பல பரிமாணங்களை நம்ம பார்த்திருக்கோம். இதை தாண்டி இவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்றது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும். அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை கொடுத்திருக்காரு. இன்னும் நிறைய நடிகர்கள் 80s காலகட்டத்தில் இளம் நடிகர்களா, அதுவும் வளர்ந்து வரும் நடிகர்களா, பீக்ல இருந்த நடிகர்களான மோகன் அவர்கள், பிரபு அவர்கள், கார்த்திக் அவர்கள், இவங்களெல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பரா திரைப்படங்களை இவர் இயக்கியிருக்காரு அவங்களுடைய காம்பினேஷன்ல. அப்படி இவர் இயக்கின திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நடிகரா பல திரைப்படங்கள், 100க்கும் அதிகமான திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 10க்கும் மேல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனா ஒரு இயக்குனரா பாத்துக்கிட்டீங்கன்னா 1982ல ஆகாய கங்கை அப்படின்ற திரைப்படம் மூலமா தான் ஒரு இயக்குனரா அறிமுகமானாரு. அதுக்கு முன்னாடி பல முன்னணி இயக்குனர்களோட அவர் வேலை செஞ்சிருக்காரு. அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சிருக்காரு. 82ல வந்த இந்த ஆகாய கங்கை இந்த திரைப்படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா கார்த்திக் மற்றும் சுஹாசினி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை எழுதினது பாத்துக்கிட்டீங்கன்னா மணிவண்ணன் அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. அடுத்தது மோகன் மற்றும் ராதிகா அவங்களுடைய காம்பினேஷன்ல வந்த பிள்ளை நிலா அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. மறுபடியும் மோகன் மற்றும் ராதிகா அவர்களை வச்சு நான் உங்கள் ரசிகன் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. பாரு பாரு பட்டணம் பாரு அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இதுலயும் மோகன் அவர்கள் தான் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா 1986ல டிசம்பர் 31 அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த டைம்ல கன்னட பிலிம் இண்டஸ்ட்ரியில சூப்பர் ஸ்டாரா இருந்த விஷ்ணுவர்தன் அவர்களை வச்சுதான் இந்த படத்தை பண்ணிருக்காங்க. கூடவே ஊர்வஷி அவர்களும் நடிச்சிருப்பாங்க. 1987ல முதல் முறையா விஜயகாந்த் அவர்களோட சேர்ந்து சிறைப்பறவை அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருப்பாரு. அகைன் கார்த்திக் மற்றும் சுஹாசினி அவங்கள மெயின் லீடா வச்சு தூரத்து பச்சை அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருப்பாரு. அண்ட் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 1987ல ஊர்காவலன் அப்படின்ற திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இந்த படத்தை இயக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டையும் கொடுத்திருப்பாரு. விஜயகாந்த் அவர்களோட மறுபடியும் சேர்ந்து என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற திரைப்படத்தை அவர் இயக்கியிருப்பாரு. இந்த படத்தை அப்படியே பாத்துக்கிட்டீங்கன்னா மேரா பத்தி சிர்ஃப் மேரா ஹை அப்படின்னு ஹிந்தியிலேயுமே மனோபாலா அவர்கள் இயக்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் தமிழ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா பிரபு அவர்களோட சேர்ந்து மூடு மந்திரம், நிழல்கள் ரவி அவர்களை வச்சு தென்றல் சுடும், சத்யராஜ் அவர்களோட சேர்ந்து மல்லு வேட்டி மைனர், ராம்கி மற்றும் நிரோஷா அவர்களை வச்சு வெற்றி படிகள், விஜயகாந்த் அவர்களோட மறுபடியும் சேர்ந்து மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், நடிகர் செல்வா அவர்களோட சேர்ந்து செண்பக தோட்டம், நடிகர் அருண் பாண்டியன் அவர்களை வச்சு முற்றுகை, நடிகர் ரெஹமான் மற்றும் நடிகை சுகன்யா அவர்களை லீட் பேரா வச்சு பண்ண கருப்பு வெள்ளை, சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜா தேவி அவங்கள லீட் பேரா வச்சு பண்ண பாரம்பரியம், பிரகாஷ் ராஜ் மற்றும் சுஹாசினி அவங்கள லீட் பேரா வச்சு பண்ண நந்தினி திரைப்படம், 2000ல வந்த அன்னை திரைப்படம், 2001ல வந்த சிறகுகள், அண்ட் கடைசியா பாத்துக்கிட்டீங்கன்னா 2002ல நைனா அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல நடிகர் ஜெயராம் அவர்கள் ரெட்ட வேடத்துல நடிச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு கேரக்டர் பாத்துக்கிட்டீங்கன்னா தாத்தா கேரக்டர். வடிவேல் அவர்களோட சேர்ந்து அந்த ஒரு நகைச்சுவை ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இது இல்லாம சீரியல்களும் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ஆக்டிங் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 10 திரைப்படத்திற்கு மேல இவர் நடிச்சு கொடுத்திருக்காரு. அண்ட் இவர் இறந்ததுக்கு அப்புறமா கூட பாத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட திரைப்படங்கள் வரிசையா ரிலீஸ் ஆயிருக்கு. இவர் பல முன்னணி நடிகர்களோட ரொம்பவே சூப்பரா கலகலப்பா நடிச்சு கொடுத்திருக்காரு. எல்லா நடிகர்களும் கிட்டத்தட்ட இவர் நடிக்காத ஹீரோவே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல முன்னணி சின்ன ஹீரோ எல்லார் கூடயுமே இவர் நடிச்சு கொடுத்திருக்காரு. அண்ட் இவருடைய காமெடி, அவருடைய தோற்றத்தை வச்சு அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப மக்களுக்கு ரசிக்கிற வகையில தான் ஒரு காமெடியா அவர் கொடுத்திருப்பாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறமாவும் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்ப கூட பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் 2 திரைப்படம், இந்தியன் 2 and 3 அந்த திரைப்படத்திலையும் இவர் நடிச்சிருக்காரு. இது இல்லாம யூடியூப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா வேஸ்ட் பேப்பர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை கூட ஆரம்பிச்சு அந்த சேனல் மூலமா தமிழ் ரசிகர்கள் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், நடிகர்களை பத்தி தெரியாத விஷயங்கள், திரைப்படங்களை பத்தி தெரியாத விஷயங்கள், நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்து பழைய ஞாபகங்களை மக்களுக்கு பழசெல்லாம் தெரியாது இல்லையா, சோ அப்ப அந்த காலகட்டத்துல என்ன நடந்தது, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. பேசும்போது ரொம்பவே ஃபன்னியா பேசக்கூடிய ஒரு நபர் தான் மனோபாலா அவர்கள். அவருடைய ஒரு இன்டர்வியூவோ இல்ல அவருடைய சேனல்லையோ பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாரு. சுறா படம் எவ்வளவு ஒரு பெரிய ஃபிளாப் படம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். தளபதியோட ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ரொம்பவே ஒரு கடுப்பேத்திர திரைப்படமா தான் இந்த சுறா திரைப்படம் அமைஞ்சது. இந்த படத்தை ஏன் விஜய் பண்ணீங்க அப்படின்னு மனோபாலா அவர்கள் விஜய் அவர்கள் கிட்டே டைரக்டா கேட்டாரா.
அதுக்கு அவரு ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு, நான் என்னங்க பண்றது, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இப்படி மாசா இருக்கும் அப்படி மாசா இருக்கும்னு சொல்லி பொய் சொல்லி அந்த படத்துல நடிக்க வச்சுட்டாங்க, தெரியாம நடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்பவே கிண்டலாவும் வருத்தத்தை ரொம்பவே கிண்டலான ஒரு மேனரிசத்துல வந்து சொன்னாரா. அது அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அவர் வந்து அது தெரியாம அந்த படத்தை தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்றத அவரே ஒத்துக்கிட்டாரு அப்படின்றத ஒரு இன்டர்வியூல அவரே மனோபாலா அவர்களே சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா நடிகர்களோடையும் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு நடிகர் தான் மனோபாலா அவர்கள். அதுக்கேற்ற மாதிரி இவருடைய டெத்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூனரல்ல ஏகப்பட்ட தமிழ் சினிமா கலைஞர்கள் நடிகர்கள்னு எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இவருடைய ஃபியூனரலுக்கு வந்து தங்களுடைய கடைசி மரியாதையை செலுத்தினாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே வைரலா போச்சு, நீங்களே பார்த்திருப்பீங்க. சோ இவர் இத்தனை திரைப்படங்கள் இயக்கியிருக்காரு. ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி இவர் இயக்கின திரைப்படங்கள்ல ஊர்காவலனை தாண்டி வேற ஏதாவது திரைப்படங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்க ஏதாவது பார்த்திருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்கள பத்தின ஸ்பெஷலான அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.